வெல்லும் தமிழ் பெண்கள் விழாவில் பங்கேற்ற மாற்றுத்திறனாளி பெண்கள் தங்களுக்கு அரசு வேலை கிடைத்ததற்காக சைகை மூலம் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். என்னோட பேர் எழிலரசி. நான் அரியலூர் மாவட்டம்லேருந்து ஒரு சின்ன கிராமத்துலேருந்து நான் வரேன். ஸோ என்னோட அப்பா என்ன மாதிரி ஒரு வாய் பேச முடியாத காது கேட்காத மாற்றுத்திறனாளி. ஸோ என் அண்ணனும் ஒரு வாய் பேச முடியாத காது கேட்காத மாற்றுத்திறனாளி. ஸோ என்னோட குடும்ப சூழ்நிலை ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை. ஏன்னா முன்னாடி அம்மா வீட்டில் தான் இருக்காங்க, அப்பா விவசாயம் பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டம், ஈஸி கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் எங்கள் குடும்பத்தில். அப்படி இருக்கும்போது அப்பாவால் வெளியே எங்கேயும் வேலைக்கு போக முடியல. அப்பாவுக்கு அந்த அளவுக்கு ஒரு வெளி உலகம் தெரியல. அப்பாவோட கூட பிறந்தவங்க 8 பேருமே வாய் பேச முடியாத காது கேட்காத மாற்றுத்திறனாளி. எனக்கு பார்க்கும்போது நம்ம எப்படியாவது இந்த ஒரு சூழ்நிலை இருந்து எப்படியாவது உடச்சி வெளியே வரணும் அப்படின்ட்டு நான் அப்போ யோசிக்கும் போது நிறைய பேர் என் குடும்பத்தில் இருந்தாலும் சொல்கிறாங்கன்னா, விவசாயம் பாரு, +2 வரைக்கும் படித்தது போதும், அண்ணா அப்போ இங்கே சென்னைக்கு வேலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு வரும்போது நீ போதும், நீ படித்ததுலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அம்மா இல்லை நீ எப்படியாவது போய் ஏதாவது பண்ணுன்னு சொல்லும்போது நான் இங்கே சென்னை வந்தேன். எப்படியோ கஷ்டப்பட்டு காலேஜ் சேர்ந்து பிகாம் படித்தக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்ட வேலை எனக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கல. 5 வருஷம் வேலை இல்லாமல் இருந்தேன். எல்லாரும் என்னை சுற்றி இருக்கிறவங்களாம், உன்னால் எதுவுமே முடியாது, உனக்கு நீ ஒரு மாற்றுத்திறனாளி, நீ வெளியே வரும்போது உன்னால் அவ்வளோ சீக்கிரத்தில் இங்கே வாழ முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. அப்போ சிஎம் சாரோட அந்த மாச உதவித்தொகை ரொம்ப அந்த டைம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா நாங்க இங்க படிக்கும் போதோ அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த மாசம் அந்த காசுல கொஞ்சம் அவங்களால குடும்பத்தை கொஞ்சம் இது பண்ண முடிஞ்சுது என்ன வரும்போது. பட் ஆனா இந்த சூழ்நிலை என்னை உடைக்கணும்னு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுச்சு. ஏன் எல்லாராலையும் முடியும் போது ஏன் நம்மளால முடியாதா அப்படின்னு வரும்போது நம்மளோட அதே அப்பாவோட சிச்சுவேஷன் நமக்கு வரக்கூடாது அப்படின்றதான் யோசிச்சேன். எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல உங்களால முடியாது அப்படின்னு எங்க குடும்பத்துல சொல்லும் போது அதை உடைக்கணும் அப்படின்னு வரும்போது சரி இப்படி இருந்துட்டல இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணாங்க. என்ன எதனால எப்படியாவது என்ன உள்ள முன்னேறி பண்ணணும்ன்ற ஒரு எந்த வழியும் கொடுக்கல எனக்கு. சரி, இப்போ எனக்குமே திறமை இருக்கே, என்னாலையும் முடியும். எப்படி மற்றவங்க பேசுகிறாங்களோ, எப்படி அவங்களால எல்லா துறையிலையும் வேலை பார்க்க முடியுதோ, என்னாலையுமே முடியுமே, ஏன் என்னால் முடியாதா அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆயிடுச்சு. இல்லை, என்னால் முடியும். அம்மா சொல்லும் போது அம்மா இல்லை உன்னால முடியும் நிறைய என்னை ஊக்கப்படுத்தினாங்க. ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நீங்க திருப்பியும் இதே தான் விவசாயம் பார்க்கணும், ஆடு மாடு தான் நீங்கள்லாம் இது பண்ணணும்னு சொல்லும் போது இல்லை, இது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. 5 வருஷம் நான் இங்கே சென்னையில் வேலை இல்லாமல் இருந்தேன். இல்லை, எனக்கு அப்போ சந்தோஷமே இல்லை. ஒரு 3 months பெங்களூர்ல ட்ரைனிங் ஒரு அட்டன் பண்ணேன். அப்பயும் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வேலை வரும் அப்படின்னு சொல்லி MNCல வரும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அதுலயும் ஒரு உண்மையாவே அவங்களுக்கு நிறைவேற்றல அப்படின்னு வரும்போது, சரி அப்போ அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான், அப்ப நம்மளை சுத்தி இருக்கிறவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான்.